ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் கேமரா முன்னாடி வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. ஆனால் இந்த விஷயங்களை பதிவு பண்ணும்போது நம்மளுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. என்னங்க பக்கு பக்குன்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரோட கருத்து, குறிப்பாக முத்துக்குமரோட ரசிகர்கள் அவங்களோட கருத்து என்னவாக இருக்குன்னா, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அந்த பணப்பெட்டியில் கையை வைக்காதீங்க. இது நிறைய இடங்களில் வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு பெரிய ட்ராப் மாதிரி தெரியுது முத்துக்குமரனுக்கும் ரயானுக்கும். அதில் ரயான் கூட தப்பிச்சுடுற போல இருக்குது, முத்துக்குமருக்கு ஆப்பு வச்சுருவாங்களோன்ற மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க. பட் அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ என்னடானா, கேமரா முன்னாடி வந்து நம்ம முத்துக்குமரன் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாட்டுப்பொங்கல் விசேஷம் வந்து மக்கள் கொடுக்குறாரு. சக உயிர்களுக்கும் நன்றி செலுத்துகிற வகையில் தான் இந்த மாட்டுப்பொங்கலை வந்துட்டு பெரியவங்களாம் வந்து கொண்டாடுறாங்க. இந்த நாளில் மாட்டுக்கு மட்டும் தான் நம்ம நன்றி சொல்லணுமானா இல்லை, மனுஷங்களுக்கும் நன்றி சொல்லலாம். அது எப்படி மனுஷங்க மட்டும் நன்றி சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் வள்ளுவர் சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு. எல்லா உயிரும் சமந்தான். ஸோ இந்த நாளில் நம்மளுக்கு யாரெல்லாம் நன்றி சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய அம்மா அப்பா என்னை இந்த மேடையில் கொண்டு வந்த, இதான் நம்ம மெயினாக நோட் பண்ணோம். இந்த மேடையில் கொண்டு வந்த, இது வரைக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை கூட்டிகிட்டு வந்த என்னோடய ரசிகர்களுக்கு நான் வந்துட்டு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி மனுஷன் வந்து சொல்கிறாப்புல. இது நம்மளுக்கு கேட்கும்போது பதபதிக்குது. கூடவே என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்காக நான் கண்டிப்பாக உண்மையாக உடச்சிக்கிட்டே இருப்பேன். நேற்று ஒன்று சொன்னார் இதே மாதிரி. நேற்று என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த 50,000 எனக்கு மேட்ரு கிடையாது, அதேமாதிரி நான் டைட்டில் நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாது. கிடைக்கிற இடத்துலலாம் நான் வந்துட்டு என்னோடய ஃபேன்ஸுக்கு நான் வந்து யாருன்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவன் ஏன் எனக்கு ஓட்டு போகிறான்னு அவன் யோசிக்கணும். புரியுதுங்களா? அவன் ஏன் இதுக்காக போடுறான், இதுக்காக தான் நான் போடுறேன், அவன் யோசிக்கணும். அதனால் என் ரசிகர்களுக்காக இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்துட்டு வைக்கிறதுனால தான் அங்கே ஏதாவது ஒரு டேஞ்சரை வச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ட்ராப் எப்படி வைப்பாங்கன்னா, ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு முதல் தேங்காய் பத்தை, தேங்காவுக்கும் மசி இல்லைன்னா கருவாடு வைப்பாங்க. அதுக்கு கருவாடுக்கு மயங்காத எலி இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பத்தை வச்சிட்ருக்காங்க. அடுத்தது கருவாடை வைக்கிற மாதிரி வச்சு அங்கே ஒரு தூண்டில் போட்டு, இப்போ வந்து ரயான் வரும்போது பாதி டோர் க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. சப்போஸ் க்ளோஸ் ஆகிருந்தால் என்ன வருது? அந்த பணம் எடுத்த பணமும் வராது, ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த பணம் வரும். ஸோ வெறும் 50,000 முத்துக்குமரன் போய்ட்டு வரணும்னு எல்லோரும் பயப்படுறாங்க. ஸோ என்னை கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசித்து எடுக்கணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் முத்துக்குமரன் யோசிக்காமல் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பண்ணணும், நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். சும்மா இருந்தானே நல்லா இருக்காது, நான் சும்மா இருந்துட்டா என்னோடய ஃபேன்ஸ் வந்து என்னை மறந்துடுவாங்க அப்படின்னு ஒரு நோடியும் யோசிச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஃபேன்ஸ் இதுக்கப்புறம் யாரும் ஒன்று உங்களை மறக்க போகிறது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலான்றதான் என்னோடய கருத்து. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மனுஷன் இந்த மாதிரி வந்துட்டு ஃபேன்ஸுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தான் இருந்தார். இப்போ தான் சொல்கிறாரு. காலையில் இன்னொரு ஒரு காமெடி இருந்துச்சு, அதை நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். விஷால் சொன்னார், நான் வந்துட்டு இன்றைக்கி ஒன்று பண்ண போகிறேன்னு. ப்ரொமோவில் நான் கூட வந்து ரயானுக்கு முன்னாடி இவர் ஏதாவது பண்ண வர சம்பவம் பார்த்தேன். வெறும் பேச்சு தானன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.